ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நீங்கள் கேட்க போகிற வார்த்தைகள் உங்களுக்கும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். எடுத்து வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். 2:20. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்கள் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் மானவைகள். ஒரு பெரிய வீட்டிலே என்ன விதமான பாத்திரங்கள் உண்டு? பொன்னு, வெள்ளி, மரம், மண்ணில் செய்த பாத்திரங்கள் உண்டு. 4 விதமான பாத்திரங்கள் இந்த வீட்டிலே காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பெரிய வீட்டிலே நான் இப்படியாக இதை நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய வீட்டிலே, தேவனுடைய வீட்டிலே, அவருடைய ராஜ்யத்தில் பலவிதமான பாத்திரங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். பாத்திரம் என்று சொல்லி பார்க்கும்போது நீங்கள் உண்மையாகவே லிட்ரலாக அது பாத்திரம் என்று எண்ணாதபடி தன்னுடைய பிள்ளைகளை குறித்து அது எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதத்தில் கர்த்தர் பயன்படுத்தி வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இங்கு 4 விதமான பாத்திரங்கள் இங்கு குறிப்பிட்டப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு நம்முடைய வீட்டிலே நீங்கள் பார்க்கும்போது நிறைய விதமான பாத்திரங்கள் இருக்கும். இந்த சீப்பான பாத்திரங்கள், கொஞ்சம் காஸ்ட்லியான பாத்திரங்கள் என்று சொல்லி பல வகையான பாத்திரங்கள் நம்ம பார்க்கிறோம். ஆனால் உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கிட்டு வந்த பாத்திரங்களில் ரொம்ப கம்மியாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அது சில சமயம் யூஸ் பண்ணுறது கூட மனசு வராது. ஆனால் சீப்பாக வாங்கிட்டு வந்திருக்க பாத்திரங்கள்லாம் ரொம்ப அதிகமாக பயன்படக்கூடியதாக இருக்கிறது நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த வீட்டில் நீங்கள் பார்க்கும்போது பொண்ணு பாத்திரம் இருக்குது, மண் பாத்திரம் இருக்குது. அப்போ பொண்ணு ரொம்ப காஸ்ட்லி, மண் ரொம்ப லேசானது என்று நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் எல்லாத்துக்கும் ஒரு பயன்பாடு இருக்கிறது நாம் மறுக்கவே முடியாது. அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் வேறு வேறு விதத்தில் வேறு வேறு முறையில் அவர் பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆனால் ஒன்று நம்ம எல்லாருமே அவருடைய வீட்டில் இருக்கிறோம் பார்த்தீங்களா, இது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நாம் கருதுகிறோம். ஹல்லேலூயா. எங்கெங்கேயோ இந்த பாத்திரங்கள் விற்கப்பட்டுச்சு, யாரோ செஞ்சுருப்பாங்க, யாரோ அதுக்கு டிசைன் கொடுத்துருப்பாங்க, எப்படியெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய கரத்தில் நாம் இருக்கிறோம் பார்த்தீங்களா. கர்த்தர் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து நம்ம கர்த்தர் அவர் வாங்கி அவருடைய நாமத்திற்கென்று அவருடைய வீட்டில் நம்ம வைத்துக்கிறார் பார்த்தீங்களா. இது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமான காரியமாக இருக்கிறது. சரி, இந்த பாத்திரம் நம்ம கொஞ்சம் சற்று கொஞ்சம் டீப்பாக கொஞ்சம் நம்ம போய் பார்க்கிறோம். ஓகே, முதலாவது பார்க்கும்போது பொன் என்கிற பாத்திரம். இது பாத்திரத்தை பொன் என்பது ரொம்ப காஸ்ட்லியானது. ஆமென். ஆமாம். இது எந்த அளவுக்கு காஸ்ட்லின்னா சாதாரண மக்கள் வாங்க முடியாது. அந்த அளவுக்கு பொண்ணுடைய விலை இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறதை நான் பார்க்கிறோம். ஆனால் இன்னும் இதோடைய மறுபக்கத்தை நீங்கள் பார்க்கும்போது இது ஏன் இவ்வளவு காஸ்ட்லியாக இருக்குது என்று பார்த்தா, அது அந்த அளவுக்கு அந்த பொண்ணு அக்னியில் இருந்ததுனால அதோடைய மதிப்பு அதிகமாய் கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறோம். இதை மறந்துடவே கூடாது. இது நம்ம யோசிக்கிறோம், இது பொண்ணு, இது ரொம்ப காஸ்ட்லி அது என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் இதோடைய பின் பக்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அந்த அளவுக்கு இது அக்னியில் சுட்டெரிக்கப்பட்டதா இருந்தது நிமித்தமாக இதோடைய மதிப்பு அதிகமாய் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அக்னி என்பது இந்த பொண்ணை சுத்திகரிக்கக்கூடியதாக இருக்கிறது, இந்த பொண்ணை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது, இந்த பொண்ணுக்கு இன்னும் அதிகமாய் மதிப்பு சேர்க்கக்கூடியதாக காணப்படுகிறது. அப்போ சில பேருடைய லைஃப்பை நீங்கள் பார்க்கும்போது அவங்க வாழ்க்கையில் அதிகமான அக்னியில் நடக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கலாம். அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் என் லைஃப்பில் மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை, ஏன் இவ்வளவு உபத்திரவம், என்னால் தாங்கக்கூடிய அளவுக்கு நான் இந்த பாதையில் நான் போய் கொண்டிருக்கிறேன்னு. அவங்க லைஃப்பெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கிறது, ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை சொல்லி அநேக பேர் கேட்பாங்க இல்லையா? ஆனால் ஒன்று சொல்ல முடியும், எந்த அளவுக்கு இந்த அக்கினி உங்கள் வாழ்க்கையில் சுட்டரிக்கிறதோ, எந்த அளவுக்கு அக்கினியுடைய மடங்கு அதிகமாகிறதோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அபிஷேகம், உங்கள் மேலே இருக்கிற அந்த மதிப்பு
உங்களுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரட்சிப்புடைய விலை அதிகமாய்க்கொண்டே போகக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இது யாராலையும் மறக்கவே முடியாது. அப்ப இந்த பொண்ணும் சரி, அதுக்கப்புறம் இந்த வெள்ளி பாத்திரங்களுக்கு கூடுதல் மவுசு, ஒரு கூடுதல் அதிகாரம், ஒரு கூடுதல் மதிப்பு எப்ப கிடைக்கும் என்றால், எந்த அளவுக்கு அக்கினி அதிகமாகுதோ, எந்த அளவுக்கு உபத்திரவங்கள் அதிகமாகுதோ, அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. அது அற்புதமான ஒரு ஷேப்ல அந்த பாத்திரங்கள் உருவாக்கக்கூடியதா இருக்கிறது. ஆமென். ஒரு அற்புதமான ஒரு கலை வடிவம் அதில் இருக்கிறது நாம் பார்க்க முடியுது. அநேக பார்க்கும்போது ரசிக்கக்கூடிய அந்த காரியம் எப்போ வருதுன்னா, அதிகமான அக்கினி அங்கே இருக்கும்போது வருகிறது. அநேகர் பார்த்து விரும்பக்கூடிய அளவுக்கு ஒரு கவர்ச்சி அந்த பாத்திரத்துக்குள்ள இருக்கு, அந்த ஒரு ஷைனிங் அந்த பாத்திரத்துக்குள்ள இருக்கிறது. அந்த மதிப்பு ஏறிக்கொண்டே போகிறது. நேற்று இருந்த மதிப்பை காட்டணும், இன்னைக்கு தங்கத்துடைய விலை திடீர்னு ஏறிடுச்சுன்னு சொல்றாங்க. நினைச்சு கூட பார்க்கல. ஆமா, ஒரு சில மணி நேரத்தில் ஏறுது. எப்படிடா ஏறுதுன்னு பார்க்கும்போது அந்த அக்கினி எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த அபிஷேகமும் மதிப்பும் உயர்ந்து கொண்டே போகிறத நான் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இதைத்தான் நம்ம தானியேல் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது அந்த 3 வாலிபர்களை பிடித்து என்ன சொல்றாரு, எரிகிற அக்கினி சூளையில போடுறார் ராஜா. அது போட வந்து தூக்கிட்டு வந்தவெல்லாம் பொசுக்கி செத்துட்டாங்க. ஆனா இந்த உள்ளார இருக்கிற தேவனுடையக்காக வைராக்கியமாக இருந்த அந்த 3 வாலிபருடைய காட்சியை நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க 3 பேரும் அக்கினியில உலாவி கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு அற்புதமான ஒரு காட்சி பாருங்களேன். ராஜாவுக்கு ஒண்ணுமே புரியல. 3 பேரை தான் நான் போட்டோம், தப்பி தவறி எவனா தூக்கி போட்டீங்களா? இல்ல ராஜா, 3 பேரை தான் போட்டோம். ஆனா 3 பேர் இல்ல, 4வது ஒருத்தர் இருக்கிறார். 4வது இருக்கிறவருடைய முகம் இன்னும் அதிகமாய் பிரகாசிக்கிறதை நான் பார்க்கிறோம். ஆமே. அப்ப இந்த 3 பேரும் அக்கினியில நடக்கிறாங்க. என்னமோ ஏசி ரூம்ல நடக்கிறது மாதிரி அவங்களுடைய அனுபவத்தை கர்த்தர் அங்க மாற்றுகிறாரு. அப்ப இதுவரையும் இல்லாத அந்த 3 பேர் மேல இருந்த ராஜாவுடைய அந்த மதிப்பு, அந்த கணம், அந்த மரியாதை அந்த நொடியில அதிகமாய் மாறிட்டே இருக்கிறது. வெறும் ராஜாக்கு மாத்திரமல்ல, அங்க இருக்கிற பிரபுக்கள், அங்க இருக்கிற அமைச்சர்கள், அங்க இருக்கிற அந்த சமுதாயம், அங்க இருக்கிற அத்தனை நாட்டு மக்களும் இந்த 3 பேரை பார்க்கும்போது ஒரு வித்தியாசமா பார்ப்பாங்க இல்லையா? ஆமா, அவருடைய மதிப்பு அதிகமாகும். ஒருத்தர் பேசுவாங்க, இவங்க தான் அக்கினியில நடந்தவர்கள். ஆமே, எந்த சேதமும் இவங்க அணுகவே இல்லை, அக்கினியை மேற்கொண்டவர்கள். ஹல்லேலூயா. அக்கினியை தாண்டினவர்கள். ஹல்லேலூயா. வஸ்திரம் கூட ஒண்ணுமே சேதம் ஆகல, அவங்களுடைய முடி கூட ஒன்றும் சேதம் ஆகல, அவங்களுடைய ஸ்கின் கூட ஒண்ணுமே சேதம் ஆகல என்கிற ஒரு மதிப்பு, ஒரு பேச்சு, ஒரு மரியாதை, ஒரு கணம் அவங்க வாழ்க்கையில எப்ப ஏறிடுச்சுன்னா, அக்கினியில போறதுக்கு முன்னாடி இருந்ததை காட்டிலும் அக்கினியில போட்ட பிறகு அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகுது. அவங்களுக்கு குறித்தான ஒரு பயம் உண்டாகுது. ராஜாவுல இருந்து கீழே இருக்கிற ஜனங்களுடைய வரையும் இவங்களுக்கு குறித்தான ஒரு காரியம் வித்தியாசமாய் மாறுகிறது. பார்த்தீங்களா? இந்த மதிப்பு எங்க இருந்து வந்துச்சுன்னா, எப்ப இவங்க வாழ்க்கையில அக்கினி அதிகமாகுதோ அதிகமாகுதோ அதிகமாகுதோ, 1 மடங்கு அல்ல 7 மடங்கு பரிபூர்ணமான ஒரு அக்கினி நடுவில் பாதையில் அவங்க போயிட்டு வரும்போது தான் அந்த வாழ்க்கை பிரகாசிக்கமாகிறதை நான் பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய வீட்டில், தேவனுடைய சபையில், தேவனுடைய குடும்பத்தில், தேவ ராஜ்யத்தில் இருக்கிற சில மனிதனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அதிகமான உபத்திரத்தின் பாதையில போய்ப்பாங்க, அதிகமான கண்ணீரின் பள்ளத்தாக்கில் போகிறது மாதிரி இருக்கும். காரணம், அவர்கள் பொன்னு பாத்திரமாய், ஒரு வெள்ளி பாத்திரமாய் இருக்கிறதை நான் பார்க்க முடியுது. ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். இப்போ பொன்னு பாத்திரம், வெள்ளி பாத்திரத்தை ஊற்றி நம்ம பார்த்தோம். இன்னும் சொல்ல போனா, ஆமா, இந்த கொல்லன் இருக்கிறார் பார்த்தீங்களா, இந்த கொல்லன் தான் இந்த பொண்ணு செய்யக்கூடிய ஒரு மனிதன். இந்த மனிதர் இந்த தங்கத்தையோ இந்த வெள்ளியவோ எடுத்து அக்கினியில் போட்டுட்டு அவர் அப்படியே போயிட மாட்டார், தூங்க போக மாட்டார், ஊருக்கு போயிட மாட்டார், மறந்துட மாட்டார். கூடவே இருந்து அதை உருவாக்கும் வரையும் அதை பார்த்துக்கிட்டே இருப்பார். அதனால தான் 3 பேரில் ஒருவராய் தம்முடைய தேவன் என்ன செய்றாரு, அங்கே வந்து இறங்குகிறதை நாம் பார்க்க முடியுது. ஹல்லேலூயா. அப்ப நாம் நடுவில்
ஒருத்தர் இருப்பார். பாஸ்டர் ஏன் எனக்கு லைஃப்பில் மட்டும் ஏன் உபத்திரம், நேற்று காட்டில் இன்றைக்கி அதிக உபத்திரவம் என்று நம்ம சொல்லும் போது நான் மட்டும் தனிமையில் இருக்கிறேன் பாஸ்டர் என்று நீங்கள் எண்ணாதீங்க. உங்கள் மத்தியில், உங்கள் கூடவே அந்த உபத்திரத்தின் மத்தியில், அந்த உபத்திரத்தின் பாதையில், அந்த மனாந்திரத்தின் பாதையில், அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நீங்கள் மட்டும் இல்லை, உங்களை அழைத்த தேவன் அவர் உங்களோடு கூட அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களோடு கூட இருக்கிறார். ஒருவேளை அந்த 3 பேருக்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், உலவுகிறார் என்பது அவருடைய கண்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா சத்துருவின் கண்களுக்கு தெரிய வந்துச்சு. இவங்க 3 பேர் மாத்திரமல்ல, இவங்க ஆராதிக்கிற தெய்வமும் இவரோடு கூட இருக்கிறார் என்பது சத்துருக்களுக்கு தெரியுது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய கண்களை திறப்பாராக. ஆமென். நான் படுகிற இந்த பிரயாசத்தில், இந்த உபத்திரத்தின் பாதையில் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், ஆவியானோட துணையோடு நான் இருக்கிறேன், ஆமென் என்கிற ஒரு நம்பிக்கை கர்த்தர் இன்னைக்கு தருவாராக. ஹல்லேலூயா, 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 ஆமென். ஸோ இப்படிப்பட்ட இந்த பொண்ணு பாத்திரம், இப்படிப்பட்ட இந்த வெள்ளி பாத்திரத்தை கர்த்தர் இப்படியாய் உருவாக்குகிறதை நாம் பார்க்க முடியுது. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்த ஒரு பாத்திரத்தை நீங்கள் பார்க்கும்போது மண்ணினால் செய்த பாத்திரம். என்ன பாத்திரம்? மண்ணினால் செய்த பாத்திரம். இது ரொம்ப சீப்பானது இல்லையா? ஆமாம். தங்கத்துடைய பாத்திரம் எங்கே வச்சுருப்பாங்க? பெரிய கடையில், பெரிய ஷாப்பிங் மாலில். ஆமாம், ரொம்ப அந்த அந்த கடை உள்ளே நுழையிறதுக்கே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கடையில் ஏசி ரூமில் ரொம்ப அழகான ஒரு இடத்துல அந்த பாத்திரத்தை வைத்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அதை பார்க்குறதுக்குன்னு சிசிடிவி கேமரா வச்சுருப்பாங்க, காவலாளிகள் இருப்பாங்க. ஆனால் இந்த மண் பாத்திரம் அதுக்கு டோட்டலாக ஆப்போசிட்டான ஒரு காரியம். மாலில் எங்கேயாவது வச்சுருப்பாங்கன்னா இல்லை, தெரு ஓரத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல ரோட்டில் சைடில் இந்த பாத்திரத்தை என்ன செய்வாங்க, வச்சு சாதாரண மக்கள் வித்துட்டு இருப்பதை நான் பார்க்க முடியுது. ஆமாம். இது கொஞ்சம் சில்லறை காசு கொடுத்தாவே வாங்கிடலான்னு வச்சுக்கலேன் இல்லையா? ஒருவேளை அவர் 50 ரூபா சொன்னால் 40 ரூபாய்க்கு தான் சொன்னால் கூட தந்துடுவாங்க. அந்த அளவுக்கு இதோடைய மதிப்பு கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம லிட்ரலாக அப்போ நான் தேவனுடைய வீட்டில் இருக்கிறேன், ஆனாலும் என்னுடைய மதிப்பு குறைவாக இருக்குது என்று நினைத்திட வேண்டாம். சில காரியங்கள் நம்மளுக்கு தெரியும். சில சமையல்கள் மண் பாத்திரத்தில் சமைக்கிற அந்த சாப்பாட்டுடைய டேஸ்ட்டு ரொம்ப அற்புதமாக இருக்கும் இல்லையா? சில பேர் சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம். ஆமாம், மண் பாண்டத்திலேயே சமையல் செய்து சில ஹோட்டல்லாம் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஹோட்டலாக இருக்குது நான் பார்க்குறோம். அப்போ அதில் செய்கிற சாப்பாட்டுடைய அந்த சுவை, அந்த என்ன சொல்கிறது, அந்த கலர், அந்த ஸ்மெல்லு, இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமானது. இது அப்படியே தங்கத்தினால் செய்த பாத்திரத்தில் செய்யவே முடியாது. அதனால தான் கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதையை கர்த்தர் வைத்திருக்கிறதை நான் பார்க்க முடியுது. அப்போ தங்கத்திலையும் வெள்ளிலையும் இருக்கிற பாத்திரத்துக்கு அக்கினி அதிகமாக தேவைப்படுகிறது. அப்போ இந்த மண்பாண்டத்துக்கு ஒரு அக்கினியை போட்டலான்னு சொல்லிட்டு ஒரு 7 மடங்கு அக்கினியை கொண்டு வந்து இந்த மண் பாத்திரத்தில் வைக்கவே முடியாது. ஏன்னா இதனுடைய உருவாக்கம் வித்தியாசமானது. ஆமென். ஆமாம், அங்கு கொல்லன் இருந்தார், இங்கு கொல்லர் தேவைப்பட மாட்டார், இங்கே கோயவன் தேவைப்படுகிறார். ஆமாம், இதோடைய வழி வித்தியாசமானது, இதோடைய உருவாக்குகிற ஸ்டைல ரொம்ப வித்தியாசமானது. ஆமென். அங்கு அக்கினி தேவைப்படுது, இங்கு அக்கினி தேவைப்படல. இங்கு வித்தியாசமான ஒரு முறை இதுக்கு தேவைப்படுகிறது. ஆமென். அப்ப அந்த சிஸ்டர், அந்த பிரதர், அந்த ஃபேமிலி, அந்த பாஸ்டருடைய காரியம் வித்தியாசமா இருக்கு. அதே மாதிரி போக வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இல்லை. கர்த்தர் நம்மளுக்கு ஒரு பாதையை வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இந்த மண்பாட்டத்தை பார்க்கும்போது அது மண்ணினால செய்யப்பட்டிருக்கிற ஒரு பாத்திரத்தை என்ன செய்வாங்க, கடைசி நேரத்தில் அதை அடுப்பில் காட்டுவாங்க, கொஞ்சம் நெருப்பில் காட்டுவார்கள். ஆனால் பொண்ணு வெள்ளிக்கு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையும் அதற்கு அக்கினி தேவைப்படுகிறது. நல்லா கவனிங்க. சில பேருடைய லைஃப்பில் அக்கினி ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையும் இருக்கும். ஆனால் சில பேருடைய வாழ்க்கையில் அக்கினி என்பது அந்த கடைசி நேரத்தில் தான் இருக்குது. அப்போ இந்த மண்பாண்டம் என்ன சொல்லும், ஓ வெரி குட், எனக்கு இப்படிப்பட்ட சோதனை இல்லை, எனக்கு இப்படிப்பட்ட உபத்திரம் இல்லை, நான் நல்லா இருக்கிறேன், கர்த்தர் அற்புதமாக வைத்திருக்கிறார் என்று சொல்லிட்டே இருக்கும் இந்த பாத்திரம். ஆனால் அதுக்கு தெரியாது கடைசி நேரத்தில் நம்மளை கொண்டு போய் அக்னியில் உட்கார வச்சுருவாங்கன்னு தெரியவே தெரியாது. ஒருவேளை இந்த களிமண் இந்த பாத்திரம் சொல்லும், எனக்கு பிரச்சனையே இல்லைங்க, எனக்கு உபத்திரவமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இந்த பாத்திரம் உருவாக்குகிற பின் பழத்தை நீங்கள் பார்க்கும்போது குயவன் அந்த மண்ணை எடுத்து கீழே போட்டு நல்லா மிதின்னு மிதிப்பார். என்ன சொல்வாரு, நல்லா மிதின்னு மிதிப்பாராம். ஆமாம், அப்போதான் புரியும், ஓ நம்ம நெருப்பில் போனால் கூட நல்லா இருக்கும் போலக்கு, இவர் என்ன இந்த மிதிக்கிறாரு, மிதிக்கிறாரு, கையில் போட்டு பிசைகிறாரு, அது குத்துறாரு,
அந்த மண் அதெல்லாம் நல்லா அது கலவையாய் சேரும் வரை அது நல்ல ஒரு ஒரு அவர் அந்த குயவன் விரும்புகிற அந்த குவாலிட்டி வரும் வரையும் அந்த மண்ணை என்ன செய்றார், அவர் போட்டு மிதிக்கிறாரு, அதை குத்துறாரு, அதை பிசைகிறாரு, பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ தான் இந்த களிமண் பாத்திரத்துக்கு தெரியும், ஓஹோ நம்ம அந்த நெருப்பு நம்மளுக்கு கிடைக்கலன்னு சந்தோஷமாக இருந்தோம், ஆனால் இப்போ தாயா புரியுது இந்த குயவனுடைய கையில் காலில் மாட்டிக்கிட்டு இந்த பாடுபடுகிறோமே என்று நினைக்கிறோம். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தான் தெரியும் அந்த குயவன் மைண்டில் இருதயத்தில் ஒரு டிசைன் வச்சுருப்பார் இல்லையா, இப்படிப்பட்ட ஒரு ஷேப்பில் ஒரு பாத்திரத்தை உருவாக்கணும், இப்படிப்பட்ட அந்த டிசைனில் ஒரு அற்புதமான ஒரு கலை இருக்கும்ல, அவருக்குன்னு ஒரு கலை இருக்கும்ல, அதை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர் அதை என்ன செய்வார், அந்த டிசைனை இந்த மண்ணில் செலுத்தி ஒரு அற்புதமான பார்க்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பாத்திரத்தை உருவாக்கி வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு குயவனுக்கு மண்ணின் மேலே அதிகாரம் உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதுக்கு நெருப்பு கிடைக்கல, ஆனால் மிதி கிடைக்குது, உதை கிடைக்குது, அந்த குப்பையெல்லாம் வெளியே வரும் வரை, கல்லுகளெல்லாம் சிறு தூசிகளெல்லாம் வெளியே வர வரை, அது சுத்தமான ஒரு குவாலிட்டி அளவுக்கு அந்த மணல் அந்த மண் சேரும் வரை அந்த குயவன் அதை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பார். சில சமயத்தில் அவர் அழகாக வந்துடும் பானை மாதிரி, ஆனால் அவர் மனசுக்கு பிடிக்காது, திருப்பி போட்டு உடச்சி என்ன செய்வார், திருப்பி 2 மிதி மிதிப்பார், திருப்பி உருவாக்குவார், திருப்பி சரியில்லைன்னா சொல்லிட்டு திருப்பி இங்கே தட்டுவார், திருப்பி இங்கே தட்டுவார், மேலே தட்டுவார், கீழே தட்டுவார், 4 பக்கம் தட்டுவார், எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம். அதுதான் இங்கே வருது. அப்போ உருவாக்கும் வரை, நம்ம உருவாகும் வரை, பயன்படும் வரை சில காரியங்கள், சில பாதைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறாருங்க. ஆமென். அவருக்கு பயன்படும் பாத்திரமாக உருவாக்குறோம். எந்த அளவுக்கு உடைக்கப்படுகிறோமோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். ஒரு ரொட்டியை எடுத்து 2 துண்டா பிச்சு கொடுக்கும்போது 2 பேர் சாப்பிடுவாங்க. அதை 8 துண்டா பிச்சா 8 பேர் சாப்பிடுவாங்க இல்லையா? அதை 12 பிச்சா 12 பேர் சாப்பிடுவாங்க. அதை 24 பிச்சா 24 பேர் சாப்பிடுவாங்க. யோசித்துங்க, 200 அதை பங்கிட்டா 200 பேருக்கு போகும். 500 அதை டிவைட் பண்ணால் 500 பேருக்கு டிவைட் ஆகும். 500 பேருக்கு அது ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்புறம் என்ன சொல்கிறேன்னா, எந்த அளவுக்கு உடைக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் அதிகமாகிக்கொண்டே இருக்கும். 2 கொரிந்தியர் 4:7 வாசிக்கும் போது ஒரு பெரிய பொக்கிஷத்தை கர்த்தர் இந்த மண் பாண்டத்துக்குள்ள வைத்திருக்கிறாரா. என்ன ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு பாக்கியம் பாருங்களேன். ஒரு பொக்கிஷத்தை மண் பாண்டத்துக்குள்ள வைத்திருக்கிறார்களாம். விலை இல்லாத இந்த மண் பாத்திரத்துக்குள்ள ஒரு பொக்கிஷத்தை எந்த மனுஷனும் வைக்க மாட்டாங்க, ஆனால் கர்த்தர் வச்சிருக்கிறாருங்க. அதுதாங்க ஒரு பெரிய ரட்சிப்பு என்கிற பொக்கிஷம், அபிஷேகம் என்கிற பொக்கிஷம், உயிர்த்தெழுந்த வல்லமை என்கிற பொக்கிஷத்தை கர்த்தர் இன்னைக்கு வைத்திருக்கிறார். எதுக்குள்ள? தங்கத்துக்குள்ள அல்ல, வெள்ளிக்குள்ள அல்ல, மண்பாண்டத்துக்குள்ள. கர்த்தருக்கு தெரியும் இது மண்பாண்டம்யா, விலையில்லாததுயா, கீழே போட்டால் டக்குன்னு உடைச்சிரும் இல்லை, ரொம்ப பத்திரமாய் கேர் பண்ண வேண்டிய ஒரு காரியம். ஆனால் இந்த பெரிய பொக்கிஷத்தை கர்த்தர் நமக்குள்ள வைத்திருக்கிறார். அடுத்ததாக ஒரு பாத்திரம், மரத்தினால் செய்த பாத்திரம். வெள்ளியும் பொன்னுக்கும் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நெருப்பு தேவை. குயவன் செய்த மண்பாண்டத்திற்கு கடைசியில் நெருப்பு தேவை. ஆனால் மரத்தினால் செய்த பாத்திரத்துக்கு நெருப்பு தேவைப்படல. நெருப்பில் போட்டால் அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, அது கதையை பாத்திரமாகவே பார்க்க முடியாது. ஆமாவா இல்லையா? நெருப்புக்கும் மரத்திற்கும் சம்பந்தமே இல்லைன்னு தான் சொல்ல வேண்டும். ஆனால் இதனுடைய வழி வித்தியாசமானது. எப்படின்னா, காட்டில் ஒரு மரம் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த கார்பெண்டர் வேலை செய்கிறவங்க, மரம் வேலை செய்கிறவங்கெல்லாம் போவாங்க, போய் அந்த மரத்தை வெட்டுவாங்க. அந்த மரம் 50 வருஷம், சில வருஷம், எத்தனையோ வருஷம் கூட அந்த மரம் அங்கே இருந்திருக்கும், பெரிய மரமாக இருந்திருக்கும்.
ஆனால் இப்போ அந்த மரத்தை என்ன செய்கிறாங்க? வெட்டுறாங்க. ஸோ காட்டில் இருந்து அந்த மரத்தை இப்போ நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து முதல் வேலையாய் அந்த மரத்துடைய தோலை உரிப்பாங்க. இப்போ நினைக்கும், இந்த ஃபஸ்ட்டு இந்த மரம் நினச்சிருக்கும், இந்த பாத்திரம் தங்கத்துக்கு வெள்ளிக்கு நெருப்பு கிடச்சிச்சு, அக்கினி. ஆனால் நல்ல வேலை எனக்கு அக்கினி போடவே மாட்டாங்க, போடவும் கூடாது அப்படின்னு நினச்சிருக்கும். மண்பாண்டத்துக்கு கடைசியில் கூட அக்கினியில் போட்டாங்க, எனக்கு கடைசியில் கூட போடக்கூடாது, போடவும் முடியாது. ஆனால் இப்போ தான் புரிஞ்சிருக்கும், எனக்கு அக்கினி கொடுத்தா கூட பரவாயில்ல போல, என் தோலையே உரிக்கிறாங்க. ஆமாம், வெளியில் இருக்கிற எல்லா ஸ்கின்னையும் அப்படியே ஃபுல்லாக பிச்சு இழுக்கிறாங்க, நிறத்தை மாற்றுறாங்க, அந்த சுவாபத்தை மாற்றுறாங்க. ஆசிரிப்பு கூடாரம் கட்டுறதுக்கு மோசைட்ட கத்த சொல்றார், நீ சித்தி மரத்தினால உண்டி பண்ணுன்னு சொல்றார். சித்தி மரம் நிறைய முள் இருக்கும். ஆமாம், காட்டில் இருக்கிற ஒரு மரம். இப்போ அந்த முள், அதோடைய நிறம், அதோடைய தோல் எல்லாத்தையும் நீக்கக்கூடிய ஒரு வேலை கத்தர் கொடுத்துருக்கிறார். சில சமயத்தில் ஸ்கின்னை இழுத்துருவாங்க, ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த முள் அப்படியே இருக்கும் பாருங்களேன். அப்போ அந்த ஒரு சுத்தியில் வச்சு முள்ளை என்ன செய்யணும்? அட்டிக்கணும். அல்லது ரம்பத்தினால் அந்த முள்ளை என்ன செய்யணும்? கட் பண்ணணும். அப்போ தேவனுடைய பயன்பாட்டுக்குள்ளே, தேவனுடைய வீட்டுக்குள்ளே நம்ம ஒரு பாத்திரமாக இருக்கணும்னா, ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, இதுவரையும் உலகத்தில் வாழ்ந்த அந்த காரியங்கள், அந்த சுபாவங்கள், அந்த எண்ணங்கள், அந்த பேச்சுக்கள், அந்த பாவங்களோடு நம்ம இங்கே இருக்கவே கூடாது, முடியாது. அதில் நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வாழ முடியாது. இப்படி தான் அந்த மர பாத்திரத்தை என்ன செய்கிறாங்க? உருவாக்குகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த எல்லா பாத்திரங்களுக்கும் கத்தர் வேறு வேறு விதமான வழியை கத்தர் வைத்திருக்கிறார். ஆனால் எல்லா பாத்திரத்தையும் கத்தருடைய வீட்டில் வைத்து அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறார். பார்த்தீங்களா? இதுதான் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அப்போ நம்ம சபையில் சில பேர் பொன் பாத்திரமாக இருக்கலாம், சில பேர் வெள்ளி பாத்திரமாக இருக்கலாம், சில பேர் மரத்தினால் செய்த பாத்திரமாக இருக்கலாம், சில பேர் மண்ணினால் செய்த பாத்திரமாக இருக்கலாம். எல்லாரும் ஒன்றும் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே தேவன். பட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியில் கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறது நாம் பார்க்க முடியுது. ஆமீன். வேதத்தில் நம்ம பார்க்குறோம், இப்போ பார்க்க போகிறோம் சில விதமான பாத்திரங்கள் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? முதலாவதாக அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில் 16வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 9, 15, 16. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். யாரை குறித்து இங்கே பேசுகிறார் என்றால் பவுலை குறித்து பேசுகிறார். நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறேன். எதற்காக இந்த பாத்திரம் கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றால் உபத்திரத்திற்கென்றே இந்த பாத்திரத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப உபத்திரத்தினால் நிறைந்த பாத்திரம் இந்த பாத்திரம். இப்ப இந்த பவுல் என்கிற பாத்திரத்துல கொஞ்சம் எட்டி உள்ள பார்த்தீங்கன்னா என்னத்தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உபத்திரம் உபத்திரமும் உபத்திரமும் உபத்திரம் உபத்திரம். எவ்வளவு உபத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. கப்பர் சேதலத்திலிருந்து, நிர்வாணத்திலிருந்து, நாசமோசலிருந்து, தனிமையிலிருந்து, சோர்வுலிருந்து, பட்டயத்திலிருந்து எக்கச்சக்கமான உபத்திரவங்கள், பெரிய லிஸ்ட் அங்கே காணப்படும். ஆனால் எந்த அளவுக்கு லிஸ்ட் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு தேவனுடைய கிருபையும் இந்த பாத்திரத்தின் மேல் இருக்கிறதை நாம் மறந்து விடக்கூடாது. எந்த அளவுக்கு உபத்திரத்தின் லிஸ்ட் அதிகமாகிறதோ அந்த அளவுக்கு தேவன் இந்த பாத்திரத்தை பல தீவுகளுக்கும், பல நாடுகளுக்கும், பல ராஜ்யங்களுக்கும், பல புறஜாதி மக்களுக்கும் ஆசீர்வாதமாய் பயன்படுத்தினார் என்பதையும் நாம் ஞாபகம் வைக்க வேண்டும். அப்ப சில பாத்திரத்துக்குள்ள நீங்க பார்க்கும்போது நம்ம எதிர்பார்த்து ஒன்று வந்திருப்போம், ஆனா அங்க உபத்திரமா இருக்கும். இரண்டாவது ஒரு பாத்திரம், சங்கீதம் 56வது சங்கீதத்துல 8வது வசனத்தை வாசிக்கும் போது கண்ணீரால் நிரம்பின பாத்திரமாய் இருக்கிறது. ஆமேன். சங்கீதம் 56ல் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்க என்ன வசனம் என்றால் கண்ணீரால் நிரம்பின பாத்திரமாய் இருக்கிறது. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்திலே வையும். அது எல்லாவற்றையும் கணக்கில் கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்ப இந்த பாத்திரத்துக்குள்ள என்ன இருக்குன்னு நீங்க எட்டி பார்த்தீங்கன்னா கண்ணீரால் நிறைந்திருக்கும்.
சில பேருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது கண்ணீர் விட்டுட்டே இருப்பாங்க. ஜெபத்தில் அவங்களால கண்ணீர் விடாமல் இருக்க முடியாது. உபவாசத்தில் கண்ணீர் விட்டுருப்பாங்க. முழங்கால் போட்டாவே கண்ணீர் வரும். தேசத்திற்காக கண்ணீர் விடுவாங்க, குடும்பங்களுக்காக கண்ணீர் விடுவாங்க, சபைகளுக்காக கண்ணீர் விட்டுட்டே இருப்பாங்க. எரேமியா சொல்றது போல என் கண்கள் குளமானா நல்லா இருக்கும்னு சொல்ற பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கர்த்தர் வாழ்க்கையில் கொடுத்திருப்பார். கண்ணீர் 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 கண்ணீர். அவருக்கு தெரியும் என்னுடைய ஒவ்வொரு கண்ணீர் துளியும் கர்த்தர் கணக்கிட்டு வைத்திருக்கிறார். என்னுடைய கண்ணீர் துளியில கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தையும் அற்புதத்தையும் சுகத்தையும் கர்த்தர் தந்துட்டு இருக்கிறார் என்பது அவருக்கு நல்லா புரிஞ்சிருக்குங்க. அதனால தான் கண்ணீர் கண்ணீர் கண்ணீர். அவனுடைய சமூகத்தில் அதிகமாக அழுதுகிட்டே இருப்பாங்க. இந்த மோசையோட குறித்து வாசிக்கும் போது மோசையோட அம்மா மோசைய பிள்ளைய 4 மாதம் 3 மாதம் ஒளிச்சு வைக்கிறாங்க. எவ்வளவோ முடியுது, அதுக்கப்புறம் முடியலை. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, அழகான ஒரு நாணரில் ஒரு பெட்டியில் மோசையோட குழந்தைய வைத்து அப்படியே நைல் நதியில் விட்டுறாங்க. ராஜாவோட கட்டில் என்னென்னா எல்லா ஆண் குழந்தைங்களையும் கொண்டு நைல் நதியில் போடுங்கன்னு ஒரு சட்டம். ஆனால் இவங்க உயிரோட நைல் நதியில் வச்சுட்டாங்க. இந்த நாணர் பெட்டி அப்படியே போகுது. நேராக எங்கே போகுதுன்னா பார்வோடைய குமாரத்தை அந்த ஃபேமிலியெல்லாம் அங்கே ஸ்நானம் பண்ண வரும்போது அந்த பெண்ணு அதை பார்க்குறாங்க. என்னடா ஒரு பேஸ்கெட் மாதிரி போகுது, தூக்கிட்டு வாங்குறாங்க. அதை தூக்கிட்டு வராங்க, அதை ஓப்பன் பண்ணுறாங்க. என்ன நடந்துச்சுன்னா பிள்ளை அழுதுச்சு. அது வரையும் அந்த பிள்ளை தூங்கிட்டு இருந்துச்சா, அமைதியாக இருந்துச்சு. ஆனால் எப்போ இந்த ஸ்திரீ அந்த பிள்ளையை பார்க்குறாங்களோ ஓப்பன் பண்ணும்போது உடனே சடன்லி அந்த பிள்ளை அழ ஆரம்பிச்சிட்டா. இப்போ அழ ஆரம்பிக்கும் போது இந்த ஸ்திரீ என்ன நினச்சிருக்கும், என்ன பண்ணணும், ஆக்சுவலி இது எபிரேய குழந்தை. இந்த ஸ்திரீ தான் இந்த ஸ்திரீயோட வீட்டிலேருந்து தான் பார்வோடைய வீட்டிலேருந்து தான் அரண்மனையிலேருந்து தான் சட்டம் வந்துச்சு, இந்த குழந்தையெல்லாம் கொல்ல வேண்டும். அப்போ உண்மையான இந்த ஸ்திரீ என்ன பண்ணியிருக்கணும், அந்த குழந்தை தூக்கி நைல் நதியில் போட்டிருக்கணும், கொண்டிருக்கணும். ஆனால் அந்த அழுக அந்த ஸ்திரீயுடைய எண்ணத்தையே மாற்றிருச்சு. இந்த அழுக அந்த ஸ்திரீ வீட்டிலிருந்து வந்த சட்டத்தையே மீறு அளவுக்கு மாற்றின ஒரு காரியம்தான் இந்த அழுகை. அப்போ ஒரு சட்டத்தை, நாட்டுடைய சட்டத்தையே மாற்றினது ஒரு அழுகன்னா, இன்னைக்கு நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் விடுகிற ஒவ்வொரு கண்ணீர்களுக்கும் தேவன் நிச்சயமாய் பதில் தருவார். ஒரு நீங்கள் அழுதுகிட்டே இருப்பீங்க, நீ எவ்வளோ நாள் தான் அழுதுகிட்டே இருப்பேன். நிச்சயமாய் உங்கள் கண்கள் வருகிற ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார். இந்த பாத்திரத்தில் அழுகை நிரம்பி இருக்கிறது. கண்ணீர் துடைக்கப்படும். அல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு பாத்திரத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 26:42 எடுத்து வாசிக்கும் போது 26:42 இயேசு மறுபடியும் 2வது தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். இது என்ன பாத்திரம் என்றால், தன்னை முழுவதுமாய் பிதாவுடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு பிதாவுடைய ரொம்ப செல்ல பிள்ளை, அம்மாவா இல்லையா? இயேசு எதை சொன்னாலும் பிதா கேட்பார், பிதா சொல்கிறத இயேசு கேட்பார். அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள இருக்கிற ஐக்கியம், உறவு பயங்கரமானது. இப்போ இயேசுக்கு முன்பாக ஒரு பாடு, ஒரு உபத்திரவம், ஒரு சிலுவை மரணம் இருக்கிறது. இயேசுவும் ஒரு மாம்சத்தில் தானே வெளிப்பட்டார் இல்லையா? அப்போ அதை யோசிக்கும் போது இதை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த பாத்திரத்தினால அதை தாங்க முடியாத ஒரு விஷயம். அப்ப ஜெபம் பண்றார். ஓகே, தாங்க முடியாது, ஆனாலும் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி அந்த பாத்திரத்தை இயேசு பிதாவுடைய சித்தத்துக்கு நேராக தன்னை ஒப்பு கொடுக்கிறார். ஆமென். இந்த பாத்திரத்தில் பிதாவுடைய சித்தத்திற்கென்றே காரியங்கள் எல்லாம் நிரம்பி இருக்கிறது நான் பார்க்கிறோம். அல்லேலூயா. பிதாவுடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிற பாத்திரமாயிருப்போம். பிதாவுடைய விருப்பத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒரு பாத்திரமாயிருக்கட்டும். இந்த பாத்திரத்துக்குன்னு சில ஆசைகள் உண்டு, இந்த பாத்திரத்துக்குன்னு சில நோக்கங்கள் இருக்கு. ஆனாலும் அதற்கு மேலாக என்னை உருவாக்கினவரும் என்னை வழி நடத்தினவரும் என்னை அனுப்பினவருமாகிய பிதாவுடைய சித்தம் மாத்திரமே முக்கியம் என்பதை வலியுறுத்துகிற பாத்திரம், அந்த பாத்திரம் தன்னை அர்ப்பணித்த பாத்திரமாயிருக்கிறது. அடுத்ததாக மத்தேயு 25:4 எடுத்து வாசிக்கும் போது, புத்தி உள்ள ஸ்திரீகள், புத்தி இல்லாத ஸ்திரீகள், அந்த 10 கன்னிகைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கன்னிகளுடைய கையில் ஒரு பாத்திரம் இருந்துச்சு.
அந்த பாத்திரத்தில் எண்ணெய் நிரம்பி இருந்துச்சாம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எண்ணெய் நிரம்புகிற ஒரு செயல் இருக்கட்டும். எண்ணெய் என்பது அபிஷேகத்தை குறிக்கிறது. அபிஷேகம் நிறைந்த ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு வேண்டும். ஆமென். பரிசுத்தாவியுடைய அபிஷேகம் நிறைந்த ஒரு வாழ்க்கைக்குரிய நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக இருக்கட்டும். ஐந்தாவதாக ஆதியாகமம் 24:14 வாசிக்கும் போது அங்கே ரெபெக்கா என்கிற ஒரு ஸ்திரீ, இந்த திருமணம் ஆகலை, தண்ணீர் எடுக்க வருகிறார். எலியேசர் வருகிறார். எலியேசர் கேட்குறாரு, சகோதரி ஒரு தண்ணி தரீங்களா? இந்த ரெபெக்கா என்ன சொன்னாங்க? உமக்கும் தருவேன், உங்களோட கூட இருக்கிற ஒட்டகத்துக்கும் தருவேன். என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு குணம் பாருங்களேன். கொண்டு போய் அந்த தண்ணீரால் நிரம்பின அந்த பாத்திரத்தை எலியேசருக்கு ஊற்றுறாங்க, ஒட்டகத்துக்கு ஊற்றுறாங்க. எவ்வளோ வேலை இந்த அம்மா செஞ்சுருப்பாங்க, இந்த பொண்ணு இல்லை? என்ன மாதிரி ஒரு குணம் பாருங்களேன், என்ன மாதிரி கொடுக்குற ஒரு குணம். அப்போ இந்த பாத்திரம் எப்படிப்பட்ட பாத்திரம்னா கொடுக்கிற பாத்திரம். அல்லேலூயா. இந்த பாத்திரம் கொடுக்கிற ஒரு பாத்திரமாக இருக்கிறது. கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எலியேசருக்கு கொடுக்குறாங்க, சரி 1 லிட்டர் குடிப்பார்னு வச்சுக்கிறேன், ஓகே. ஒட்டகம், ஒரு ஒட்டகம் 200 லிட்டர் கொடுக்குன்னு சொல்லியிருக்குது. அப்போ 10 ஒட்டகம் 2000 லிட்டர். அப்பா நம்மளால முடியாது இல்லை, நினச்சாவே நம்மளுக்கு தலையெல்லாம் சுற்றுது. ஆனால் அந்த ஒரு ஸ்திரீ பாருங்களேன், அந்த அளவுக்கு வீட்டில் வேலை இருக்குன்னு சொல்லியிருக்கலாம், வீட்டில் போய் பாத்திரங்கள் ஒன்று சொல்லியிருக்கலாம், எங்கள் அம்மா திட்டுவாங்கன்னு சொல்லியிருக்கலாம், நீ யாருன்னே தெரியாது என்கிட்ட வந்து தண்ணி கேட்குறீங்க, என்னென்னமோ காரியங்கள் ரீசன் சொல்லியிருக்கலாம். எத்தனையோ லேடிஸ் அங்கே வந்திருப்பாங்க, போயிருப்பாங்க. ஆனால் இந்த பெண்ணு மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறா. அப்போ அந்த பாத்திரம் கொடுக்குற பாத்திரமாக இருக்கிறது. நான் சொல்லுவேன், எந்த அளவுக்கு கொடுத்தாலோ அந்த அளவுக்கு அவள் ஆசீர்வாதமாக வாழ ஆரம்பிச்சிட்டா. அல்லேலூயா. ஆமாம், தண்ணியை தான் கொடுத்தா, ஆனால் கொஞ்சம் நேரத்தில் ஆசீர்வாதங்கள் சேர்ந்து ஆரம்பிச்சிடுச்சு. தங்கம், பொண்ணு, வெள்ளி, வைரியம், இந்த பூமியின் ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் ரெபெக்காவுடைய லைஃப்பில் ஆட் ஆகிட்டே இருக்கிறத நான் பார்க்குறோம். அப்போ கொடுக்கும் பாத்திரமாய் மாறுவோமா, கொடுக்கும் பாத்திரமாய் மாறுவோமா. ஆறாவதாக யோவான் 2:6 வாசிக்கும் போது இயேசு திருமண வீட்டுக்கு வருகிறாரு. திடீரென்று திராட்சை ரசம் தீர்ந்து போயிடுச்சு. கடைசியில் என்ன பண்ணுறாரு? கால் கழுவதற்கென்று, முகம் கழுவதற்கென்று வெளியில் ஒரு 6 கற்சாடி வச்சுருப்பாங்கல்ல, அதில் தண்ணியை நிரப்புங்கன்ட்டார். தண்ணியை நிரப்புனாங்க. தண்ணியை நிரப்புனா அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? 10 நாள் ரொம்ப முக்கியமான இதை எடுத்து மொண்டு கொடுங்க எல்லாம் யாருக்கெல்லாம் திராட்சை ரசம் கேட்குறாங்களோ. வேலைக்காரர்கள் அப்படியே செய்தார்கள். அப்போ அது வரையும் அந்த பாத்திரம் வெளியே தான் இருந்துச்சு. எதுக்கு? கையை, கால், முகத்தை கழுவுறதுக்கு. ஆனால் அது நினச்சிருக்கும் அந்த பாத்திரம், நான்லாம் உள்ளே வருவதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்குதா, நானும் கல்யாண வீட்டுக்குள்ளே வருவதற்கு எனக்கு வாய்ப்பு இருக்குதா, நானும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா, நான் வெளியில் தான் நின்றுட்டே இருப்பேன்னா, வெயிலாக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, குளிராக இருந்தாலும் சரி, நான் அவுட் சைடே தான் இருக்கணுமா என்று நினைத்து கொண்டு இருக்கிற பாத்திரம் திடீரென்று இப்போ உள்ளே வந்துருச்சு. உள்ளே வந்தது மாத்திரமல்ல, திராட்சை ரசத்தினால நிரம்பி வழிய ஆரம்பிச்சிருச்சு. அது மாத்திரமல்ல, வந்த ஒவ்வொரு ஜனங்களுக்கும் திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் மாற ஆரம்பிச்சிருச்சு. ஆமென். அல்லேலூயா. ஆசீர்வாதமான பாத்திரம், ஜனங்களை திருப்திப்படுத்துகிற ஒரு பாத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏழாவதாக கடைசியாக யோவான் 4:28 வாசிக்கும் போது அந்த சமரியா ஸ்திரீ 4:28 மதிய நேரத்தில் வருகிறாங்க குடத்தை தூக்கிட்டு. ஏன்னா அவங்களுடைய கேரக்டரு, அவங்களுடைய பேக்ரவுண்டு எதுவுமே சரியில்லை. ஜனங்கள் எல்லாரும் பேசுவாங்க போல கசிக்கமாக. அதனால் காலையில் வந்தால் கும்பலாக இருக்கும், ஈவினிங் வந்தாலும் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் மதிய நேரத்துக்கு வரலாம், எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால் அந்த டைம் அவங்க செலக்ட் பண்ணாங்களான்னு தெரியாது. மதிய நேரத்துக்கு குடத்தை எடுத்துகிட்டு வராங்க, ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு. கரெக்டாக இயேசுவும் அந்த நேரத்துக்கு வந்துட்டா இருப்பாருங்களேன். யாரும் வரவே கூடாது, வரவே மாட்டாங்க என்று நினைத்திருந்து அந்த நேரத்தில் இயேசு வந்துட்டார். இயேசு பேச ஆரம்பிக்கிறாரு. 2 பேருடைய உரையாடல் ஆரம்பிக்கிறது. கடைசியில் அந்த வசனத்தை வாசிக்கும் போது அவள் கொண்டு வந்த குடத்தை, பாத்திரத்தை அங்கேயே வச்சுட்டு ஊருக்கு போயிட்டான். அப்போ எதுக்காக வந்தாங்களோ, இந்த பாத்திரம் தண்ணீர் நிரப்பதுக்காக இந்த பாத்திரம் வந்துச்சு. ஆனால் வந்த நோக்கம் அங்கே நிறைவேறலை. ஆனால் வேற ஒரு காரியம் அங்கே நிறைவேறிடுச்சு. என்ன? அவங்க குடம் நிரம்பலை, பட் அவங்க வாழ்க்கை, அவங்களுடைய ஆத்துமா, அவங்களுடைய இருதயம், அவங்களுடைய சிந்தனை தேவனுடைய சமாதானத்தினால, வார்த்தையினால நிறைந்து விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. சில சமயத்தில் நம்முடைய உலகத்தின் காரியங்கள் நிரப்பப்படாமல் இருக்கலாம். நம்முடைய பர்ஸ் நிரப்பப்படலை. ஃபஸ்ட்டு என் வீட்டுடைய காரியங்கள், என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் இன்னும் ஃபுல்லாக ஆகாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து நீங்கள் பேச ஆரம்பிங்க, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை ஃபுல்லாகட்டும். ஆமென். அல்லேலூயா. உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை ஃபுல்லாகுங்க. வார்த்தையினால் நிரம்பி வழியட்டும். ஆமென்.
பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரம்பி வழியட்டும். ஆமென். ஜீவ தண்ணீரால் நிரம்பி வழியட்டும். ஆமென். உலகம் கொடுக்கிற தண்ணீர் அல்ல, இது ஜீவ தண்ணீருங்க. ஆமா, இப்ப போய் குடத்தை வச்சுட்டு போய் ஊருக்குள்ள பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமாரியா ஸ்திரீ ஊர்ல இருக்கிற எல்லா ஜனங்களும் வந்துட்டாங்க. இத்தனை நாள் இந்த அம்மா சொன்னதை யாரும் கேட்பாங்களோ கேட்க மாட்டாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு காரியம் இந்த அம்மாவுடைய பின்பலத்தில் இருக்கிறது நான் பார்க்கிறோம். ஆனால் இப்போ சொல்லும் போது கேட்டாங்க. அல்லேலூயா. ஆமாம், எப்போ நம்ம ஆவியின் அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கிறோமோ அப்போ நம்முடைய ஊழியம் சிறப்பாக இருக்கும். நம்முடைய குடம் உலக காரியங்கள் நிரம்பி இருக்கிறத காட்டிலும் ஆவியின் காரியங்கள் நிரம்பி இருக்கும்போது ஊழியங்கள் வளரக்கூடியதாக இருக்கிறது என்பதை இந்த காலத்தில் நான் பார்க்க முடியுது. அப்போ இப்படிப்பட்ட பாத்திரங்களை கர்த்தர் ஒவ்வொரு இடத்துலையும் வித்தியாசமான முறையில் கர்த்தர் பயன்படுத்தி கொண்டு வருகிறதை நான் பார்க்க முடியுது. நம்ம என்ன பாத்திரம்? வெள்ளி பாத்திரமா, பொண்ணு பாத்திரமா, மர பாத்திரமா, மண் பாத்திரமா, உபத்திரப்படுகும் பாத்திரமா, கண்ணீரால் நிரம்பியிருக்கிற பாத்திரமா, தன்னை அர்ப்பணிக்கிற பாத்திரமா, எண்ணெயினால் நிரம்பியிருக்கிற பாத்திரமா, கொடுக்கும் பாத்திரமா, மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற ஒரு பாத்திரமா, என்ன பாத்திரம்? நம்ம ஒவ்வொரு பாத்திரமாய் ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் ஒரு தன்மை இருக்கு, ஒரு வழி இருக்கு, ஒரு பயன்பாடு இருக்கு. கர்த்தர் அப்படியா உங்களை பயன்படுத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக, கிருபைக்காக, இரக்கத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் கேட்ட இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையை நாங்கள் அப்படியா முழுவதுமாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். சுவாமி, நீர் எங்களை உம்முடைய வீட்டில் அடரே ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்கென்று நீங்கள் வைத்திருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. எங்களை ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஒரு வழியை நீங்கள் வைத்திருக்கிறீங்க, ஒரு அனுபவத்தை வைத்திருக்கிறீங்க, ஊழியத்தை வைத்திருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் உங்களுக்கு பிரியமான ஒரு பாத்திரமாக இருக்கணும். இந்த சமுதாயத்திற்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. கேட்கிற ஒவ்வொருவரையும் இந்த வசனத்துக்கு நேராக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். ஆசீர்வதிங்க. நாமம் மகிமைப்படுவதாக. மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you. Praise the Lord. God bless you.